ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நாங்கள் நவராத்திரிக்கு எங்கள் தெரிஞ்சவங்களோட வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். சூப்பராக கொலு வச்சுருந்தாங்க. எந்த ஒரு கொலு பொம்மையும் இல்லைன்ற மாதிரி இருக்குது. சாமிங்கள்லேருந்து வேறு ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் பார்த்ததில் எங்களால் முடிஞ்ச வீடியோலாம் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக எந்த அளவு கவர் பண்ண முடியுமோ அந்தளவு கவர் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், சென்னை போட்டு அது மட்டும் இல்லை, அம்மன் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இமேஜும் அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட கொலு பொம்மைங்களாம் கூட வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது முருகர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அது வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. இதுதான் அவங்க வீடு. அவங்க வீட்டில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததோ பாருங்கள், வந்துடுச்சு முருகர் சிலை. சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர். அது சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பொம்மை வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மன் சிலைங்க விதவிதமாக வச்சுருந்தாங்க. எல்லா அம்மனும் இருந்தது. அந்த அஷ்டலட்சுமி அம்மன் சிலை, திருவண்ணாமலையார் சாமி ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கொழுங்க நிறைய இருந்தது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கொழு. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி இந்த சரஸ்வதி இமேஜ் கூட அவ்வளோ சூப்பராக அந்த கொலு பொம்மையில் அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்த ஒரு பொம்மையை அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால தான் வீடியோ எடுத்தேன். அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, அக்கா வீடியோ எடுத்துக்கணுங்களாங்களா, வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் யூடியூப்பில் போட போகிறோம் அப்படின்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோமா, இந்த மாதிரி பார்த்து இதே மாதிரி நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பீங்க கொலுவில் என்னென்ன பொம்மைங்களாம் வைக்கலான்ட்டு. எல்லா பொம்மையும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் வைக்கணும் அப்படின்னா, சாமிங்க மட்டும்தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நமக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அந்தந்த பொம்மைங்க கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மீனாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த பச்சை கலர் இதில் அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா அம்மனும் லைனாக காமிச்சிருக்காங்க. வராகி அம்மன் இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், கோபுர சிலை கூட வச்சுருக்காங்க. முருகரோட திருத்தணி கோபுர சிலை மாதிரியே இருக்குது. அது அந்த ஆறுமுகம் முருகர் ஃபேஸோடு இருக்கிற சிலையும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகரும் இருந்தாங்க. எந்த சாமியுமே இல்லை அப்படின்னு, இந்த சாமி இல்லைன்றத குறையே இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கிருஷ்ணர் பொம்மையை பார்க்குறதுக்கு. முத்துமாரியம்மன் இருந்தாங்க, பெருமாள் இருந்தாங்க, சிவன் இருந்தாங்க, பார்வதி இருந்தாங்க, எல்லா சாமியுமே இருந்தாங்க. எந்த சாமியும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவு அவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக